ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். இதில் ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போட போகிறோம். இதில் வந்து நமக்கு கொஷின் வந்து பார்த்தோன்னா மோனோட்டானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மோனோட்டானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மோனோட்டானிசிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு என்னென்னா எஃப்ஆஃப்எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வரணும். ரெண்டு லிமிட் அப்ளை பண்ணுறப்போ ஏபிங்கிற லிமிட்டில் நமக்கு ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப்எக்ஸ் இஸ் செட் டு பி அண்ட் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் in an interval I if a less than b implies f of a less than or equal to f of b. ரெண்டு இதில் வந்து பார்த்தோன்னா b வந்து a ஓட லெஸ் தெனாக இருக்கணும். ஸோ நமக்கு எஃப் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறப்போ எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுவே டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா லெஸ் தென் ஆர் இருக்கிற பதில் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் வரும். ஓகேங்களா? இப்போ ரிசல்ட் கொஞ்சம் பாருங்கள், இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க்குக்கு வரும். இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் அண்ட் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. அதாவது டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா அர்த்தம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்ப டிஃபரன்ஷியபிள்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் இன்டர்வலில் நமக்கு டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். தென் வி சி இஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது என்ன அர்த்தம்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங். ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டு பதிலாக ஈக்குவல் சிம்பிள் இல்லாமல் ஒன்லி கிரேட்டர் தென் மட்டும் இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஈக்குவல் சிம்பிள் இருந்தால் இன்க்ரீஸிங்னு சொல்லுவோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு. ஒன்லி கிரேட்டர் தென் மட்டும் இருந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிக்ரீஸிங் அப்படிங்கிறப்போ அந்த டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அதாவது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன், லெஸ் தென் 0வாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னா என்ன, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே கண்ணு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. நமக்கு எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், எ ஸ்டேஷ்னரி பாயிண்ட் எக்ஸ் நாட் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஆஃப் எ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் வேர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து பார்த்தோன்னா நமக்கு 0வாக வரணும். 0ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா எ கிரிட்டிக்கல் பாயிண்ட் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் வேர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் 0வாக இருக்கலாம், இல்லை டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் மேக்ஸிமா அண்டு மினிமம்னா என்ன? இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படிங்கிறப்போ நமக்கு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா நமக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் சொல்லுவோம். டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருந்தால் அப்சல்யூட் மினிமம் சொல்லுவோம். அதாவது கிரேட்டர் தென் வேல்யூவாக இருந்தால் அப்சல்யூட் மேக்ஸிமம், லெஸ் தென் வேல்யூவாக இருந்தால் அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கண்ணு. எக்ஸ்ட்ரீம் வேல்யூ த தியரம். எக்ஸ்ட்ரீமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் அர்த்தம். எக்ஸ்ட்ரீமிக்கு என்ன மீனிங்கு? லோக்கல் மேக்ஸிமம் மினிமம். நம்ம கொஷின்லேயே வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் எக்ஸ்ட்ரீமி அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ ஃபைண்ட் எக்ஸ்ட்ரீமின்னு என்ன அர்த்தம்னா லோக்கல் மேக்ஸிமம் மினிமம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரீமின்னு சொல்லுவோம், இல்லை அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் இதையும் சேர்த்து சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்க, ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான என்ன அர்த்தம்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ரீமானாவே மேக்ஸிமம் மினிமம். இது அப்சல்யூட் கொடுத்துருக்கனால அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம், லோக்கல் கொடுத்துருந்தாங்கன்னா லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் த கிவன் க்ளோஸ்டு இன்டர்வல் வந்து பார்த்தோன்னா 1,2 கண்ணு கவனிங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோன்னா அதை 0க்கு ஈக்குவல் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அந்த பாயிண்ட்டு அந்த க்ளோஸ்டு இன்டர்வலுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் கொண்டு போய் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு மேக்ஸிமம் என்ன கிடைக்குதோ அது மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லுவோம், மினிமம் கிடைக்கிறத மினிமம் வேல்யூன்னு கிடைப்போம். ஓகேங்களா? இப்போ ஏன் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடினா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமத்துக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு மோனோட்டானிசிட்டி அப்படின்னு கேட்குறப்ப மட்டும் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சரி பாருங்கள், கொஷின் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா? இது நீ எழுதணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் 1,2 க்ளோஸ்டு இன்டர்வல். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னா டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்.
ஸோ 2x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -12 ஓகேங்களா. இது உடனே என்ன பண்ணணும், 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணுறப்ப தான் எக்ஸோட வேல்யூ தெரியும். x = 6 ஓகேங்களா. இப்போ x = 6 பிலாங்ஸ் டு 1,2. இது வந்து நமக்கு இதில் கிடையாது. பட் ஆனால் நம்ம என்னவா எடுத்துக்குவோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் நம்பராக எடுத்துக்குவோம் ஓகேங்களா. இப்போ கிரிட்டிக்கல் நம்பராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் எந்த என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். எந்த என் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு இன்டர்வல் கொடுத்துருக்காங்களவா, அந்த என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்போ 6, 1,2 இந்த 3 என் பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல f(x)ல் கொண்டு போய் வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த வேல்யூ அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்கூடிய இந்த இன்டர்வல் வேல்யூ அதான் என் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷன் f(x)ங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா -26 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x = 1ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -1 கிடச்சிருக்கு. அடுத்து x = 2ன்னு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு -10 கிடச்சிருக்கு. ஓகே, இதில் நமக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் எடுத்து எழுதணும். எல்லாமே நெகட்டிவில் கிடச்சிருக்கு. நெகட்டிவில் வந்து பார்த்தோன்னா அந்த ஹையஸ்ட் வேல்யூ தான் நமக்கு வந்து என்னவாக இருக்கும், மினிமமாக இருக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய -26 அப்படிங்கிறது அப்சல்யூட் மினிமம், மேக்ஸிமம் அப்படிங்கிறது அப்சல்யூட் -1 ஓகேங்களா. பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் f(x) = 3x⁴ -4x³ க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சுக்கோங்க. x⁴ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x³ ஆல்ரெடி 4x³ ஆல்ரெடி 3 இருக்கனால 12x³. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x², 4 இருக்கனால 12x². 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ரெண்டுலேயுமே 12x² காமன் எடுத்துட்டோம்னா x-1 தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ x-1 = 0ங்கிறப்போ x = 1. இதை 0க்கு ஈக்குவல் பண்ணால் x = 0. அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எக்ஸோட வேல்யூஸ் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அப்போ 0,1 அந்த என் பாயிண்ட்ஸுங்கிறது க்ளோஸ் இன்டர்வல் -1,2 எழுதிட்டேன்னா இதில் கொண்டு போய் x = 0ன்னு கிவனில் f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x = 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா 16, மினிமம் வேல்யூ என்ன இருக்குன்னா -1 ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி பாருங்க நெக்ஸ்ட் ஒன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 6 × x⁴/3 3 × x⁴ 1/3 ஓகே. டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நான் ஒன்றும் இல்லை, பவரில் என்னாக இருந்தால் என்ன பண்ணுவோம், n × x⁴n -1. n -1னா 4/3 -1 நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 1/3 வரும். அதே மாதிரி தான் இது n × x⁴n -1. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதில் ரெண்டுலேயும் என்ன பண்ணியிருக்கேன்னா x⁴1/3 இதை பாருங்கள் நான் மைனஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதை காமனாக எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் x⁴1/3 அப்படியே எடுத்துக்கிட்டேன். இங்கே இதில் 8 இருக்குது, இதில் x⁴ -1 இருக்குது. x⁴ -1 என்ன அர்த்தம், 1/xன்னு அர்த்தம். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு 8x - 1/xன்னு கிடைக்குது. இது பாருங்கள், இது ரெண்டு வேரியபிள் ஒன்று, இது வந்து மேலே இருக்குது, இது டினாமினேட்டர். அப்போ ரெண்டு டிவிஷனில் இருந்தால் பவரை மைனஸ் பண்ணிக்கலாங்களா, இங்கே பவர் 1 இருக்குது, இதை கொண்டு வந்து மைனஸ் பண்ணால் -1/3. அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ x⁴2/3. அப்போ f' என்ன கிடைக்குது, 1/x⁴2/3 × 8x - 1. ஓகே, இதை வந்து நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணி நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ இதை 0க்கு ஈக்குவல், இல்லைனா இது 0. அப்போ இது போகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ வந்து நமக்கு இது 0 இதுக்கு போயிட்டுனா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 = 0ன்னு வரும். 1 0 ஈக்குவலாக வராது. அதனால் இந்த இது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ இந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ x = 1/8ன்னு கிடைக்குது. அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 1/8. என் பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன இருந்ததுன்னா அந்த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வலில் -1 1 ஓகேங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் f(x)ங்கிற ஃபங்க்ஷனில் கொண்டு போய் 3 வேல்யூஸும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் எது அப்சல்யூட் மேக்ஸிமமாக இருக்கக்கூடியது 9, மினிமம் இருக்கக்கூடியது -9/8 ஓகேங்களா. பாருங்கள், ஃபோர்த்து சப்டிவிஷன் அதே தான். ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f(x) = 2 cos x + sin 2x கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், f(x)ங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 2 அப்படியே இருக்கட்டும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், -sin x. ஸோ -2 sin x போட்டிருக்கேன். அடுத்து sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x. அகைன் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ ஒரு 2 கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா f'(x) 0க்கு நான் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் பண்ணுறப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த cos 2xக்கு ஃபார்முலா நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. cos 2θ = 1 - 2 sin squared θன்னு. ஸோ அந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. cos squared θ = 1 - 2 sin squared θ. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் -2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் மைனஸ் போட மறந்துட்டேன். -2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. -2ஆல் டிவைட் பண்ணுறப்போ பாருங்கள் 2 sin squared x வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sin x வரும். இது -1. ஸோ இதை எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக sin squared இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது.
இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 1. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே வந்து வேரியபிள் வந்து sin x. ஸோ 2 sin x - 1 sin x +1. ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ sin x = -1. -1ங்கிறது நமக்கு 1னா π/2, -1ங்கிறப்போ -π/2. ரெண்டு பக்கம் சைன் கேன்சல் ஆச்சுன்னா x = -π/2. இந்த சைடு போகிறப்போ sin x = 1/2 கிடைக்கிறது. 1/2 அப்படிங்கிறப்ப சைன் டேபிளில் வந்து உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 30 டிகிரிக்கு. அப்போ x = π/6. இதில் வந்து -π/2 அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிமிட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அதனால் வந்து நமக்கு does not belongs to போட்டிருக்கோம். அப்போ x = π/6 மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா π/6. அடுத்து என் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா 0, π/2. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் π/6ன்னு அப்ளை பண்ணுங்கள், 0 அப்ளை பண்ணுங்கள், π/2 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா நல்லா கிளியராக தெரில 2√3 பையா. ஓகே, அப்சல்யூட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3√3/2 கிடைக்குது. அப்சல்யூட் மினிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் கண்ணு. இதில் நமக்கு என்ன பாருங்கள், மோனோட்டானிசிட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோட்டானிசிட்டிஸ் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமம். லோக்கல் எக்ஸ்ட்ரீமம்னா லோக்கல் மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மோனோட்டானிசிட்டி அப்படின்னாவே நமக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிப்போம், அதுலேருந்து இன்டர்வல்ஸ் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன அப்படிங்கிறத போடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஃபங்க்ஷனை வந்து f(x) எடுத்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 6x² + 6x - 12. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணுறப்ப இது ஃபுல்லாக 6ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ x = -2, x = 1ன்னு கிடைக்குது. ஸோ x = -2 1 தான் நமக்கு என்னென்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். மோனோட்டானிசிட்டி அப்படின்னாவே ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்குவோம். ஸோ ஓகேங்களா, அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை தான் அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை தான் நமக்கு வந்து இது மாதிரி இன்டர்வலாக போடுறதுக்காக நமக்கு -∞, +∞ நமக்கு கிடைச்ச அந்த பாயிண்ட்ஸை எது வந்து ஃபஸ்ட்டில் வரும், எது வந்து செகண்டில் வருங்கிறத போட்டிருக்கேன். இப்போ இதை இன்டர்வல்ஸாக நீ பிரிக்கணும். பிரிக்கிறப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் -∞, -2, செகண்ட் இன்டர்வல் -2, 1, தேர்ட் இன்டர்வல் 1, ஓகேங்களா? எல்லா சமுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். இதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்வல் இதை வந்து நம்ம எதில் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் செக் பண்ணணும். இந்த வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணி f'(x)ல் அதுக்கு கிடைக்கக்கூடிய சைனை பொறுத்து நமக்கு மோனோட்டானிசிட்டி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு எழுத போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் -∞, -2 எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் f'(x) என்ன இருக்குது, 6x² + 6x - 12 இருக்கா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இன்டர்வல்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பிட்வீன் வேல்யூஸ் நீங்கள் ஒரு என்ன எடுத்துக்கலாம், ஒரு -4, -5 எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கொண்டு போய் அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவில் கிடைக்கிது. ஸோ பாசிட்டிவில் கிடைச்சதுன்னா இன்க்ரீஸிங். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். இந்த ரெண்டு வேல்யூக்குள்ள பிட்வீன் வேல்யூ நீங்கள் ஒரு 0 எடுத்துக்கோங்களேன். 0 கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா நெகட்டிவில் கிடைக்குது. ஸோ அது வந்து டிக்ரீஸிங். எந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணணும், f'(x)ங்கிற ஃபங்க்ஷனில் இந்த பிட்வீனுக்குள்ளே இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவில் ஒரு வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இது 1, நீங்கள் 1ஓட எபோவாக நீங்கள் எந்த பாசிட்டிவ் வேல்யூ வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் இருந்தால் இன்க்ரீஸிங், மைனஸ் இருந்தால் டிக்ரீஸிங். ஓகேங்களா? அதுதான் போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த இன்க்ரீஸிங் வேல்யூ பாருங்களேன் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ரெண்டு லிமிட்டில் இருக்குது. அப்போ -∞, -2லையும் 1, என்னவா இருக்குன்னு நமக்கு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்காக இருக்குது. அடுத்து டிக்ரீஸிங் வந்து எதில் இருக்குது, நமக்கு -2, 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா டிக்ரீஸிங்காக இருக்குது. ஸோ அதைத்தான் எடுத்து எழுதியிருக்கோம். f(x) வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் எதில், டிக்ரீஸிங்கில் எதுங்கிறது எடுத்து ரைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்ங்கிறது கேட்டிருக்காங்களா கண்ணு? அப்போ லோக்கல் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, லோக்கல் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சைன் சேஞ்சிங் நடந்திருக்கிறத வச்சு தான் நம்ம லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்கள், சைன் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறுதா? அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறுச்சு அப்படின்னா அது லோக்கல் மேக்ஸிமம், மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறுச்சு அப்படின்னா லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சைன் சேஞ்சஸ் எதுவுமே நடக்கலை அப்படின்னா நமக்கு லோக்கல் மேக்ஸிமமும் கிடையாது, மினிமமும் கிடையாது. ஓகேங்களா? அப்போது சைன் சேஞ்சஸ் வந்து f'(x)க்கு ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறுது, அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவாக மாறுச்சு அப்படின்னா நமக்கு லோக்கல் மேக்ஸிமம்.
நெகட்டிவ் டு பாசிட்டிவாக மாறுச்சுன்னா லோக்கல் மினிமம். ஓகேங்களா, அதான் பாருங்கள். இப்போ நமக்கு பாசிட்டிவ் தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். சின்ஸ் f dash of x changes from positive to negative when passing through x equal to -2. அது எப்படி x equal to -2ன்னு எடுத்தோம்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வரப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் தான் எடுப்போம், இந்த என் பாயிண்ட்ஸ் தான் எடுப்போம். அப்போ -2 அதை தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வர்றப்போ அடுத்து இந்த பாயிண்ட்டு. சரி, ஓகே. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வர்றப்போ லோக்கல் மேக்ஸிமம் எந்த பாயிண்டில் எக்ஸ் ஈக்குவல் டு -2. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அல்லவா, அந்த வேல்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் கண்டுபிடிக்கணும். நீ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் கண்டுபிடிச்சிடாத, கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ தெரியும். இந்த 20 அப்படிங்கிறது தான் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா, அடுத்து மினிமம்க்கு என்ன பண்ணுறோம், சைன் சேஞ்சஸ் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நடக்குதா எந்த பாயிண்டில் 1ங்கிற பாயிண்டில். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். பாருங்கள், ஆல்சோ சின்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வென் பாசிங் த்ரூ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ வந்து ஃபங்க்ஷனில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணுங்கள், வேல்யூ -7. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வந்து 20, லோக்கல் மினிமம் வந்து -7. ஓகேங்களா, பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் -5. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதில் யூ பை வி அப்ளை பண்ணணும். யூ பை வி அப்ளை பண்ணுறப்போ ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன். வி ஸ்கொயருங்கிறப்ப எக்ஸ் -5 த ஹோல் ஸ்கொயர். வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 1. இதை கொண்டு போய் உள்ளேலாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் -x கேன்சல் ஆயிடுது. இப்போ -5 பை எக்ஸ் -5 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். உடனே என்ன பண்ணோம், ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஆனால் இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இதை 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் -5 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வரும், 0. அப்போ -5 0வும் நாட் ஈக்குவல். ஸோ அதனால தான் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா, தேர் இஸ் நோ ஸ்டேஷனரி பாயிண்ட். அப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்டே கிடையாது. பட் தேர் இஸ் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஆனால் நமக்கு என்னவா இருக்குன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். நமக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ஸ்டேஷனரி பாயிண்ட்னா மட்டும்தான் எஃப் டேஷ் ஆஃப் 0 வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். இல்லை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0ங்கிறப்ப தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸ்டேஷ்னரி பாயிண்ட்னா தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண தேவையில்லை. அப்போ நம்ம எப்படி எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு 5ன்னு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, எக்ஸ் -5 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ உடனே என்ன பண்ணணும், நம்ம இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக -∞ +∞ எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் -∞, 5 இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ தான் போட்டிருக்கோம். உடனே என்ன பண்ணோம், இந்த மோனோட்டோனிசிட்டி போடணுங்களா, மோனோட்டோனிசிட்டிக்கு நான் டேபிள் காலம் போட்டிருக்கேன். டேபிள் காலத்தில் பாருங்கள் அந்த இன்டர்வல்ஸ் போட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் இந்த லிமிட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், எனக்கு நெகட்டிவ்னு கிடைக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அடுத்து இதுக்குள்ளே ஒரு வேல்யூ அப்ளை பண்ணாலும் அதுவும் நெகட்டிவ்னு கிடைக்குது, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். பாருங்கள் சைன் சேஞ்சிங்கே நடக்கலை. சைன் சேஞ்சிங் நடக்கலை அப்படின்னாவே லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக இருக்காது, அதாவது மேக்ஸிமம் வேல்யூவும் இருக்காது, மினிமம் வேல்யூவும் இருக்காது. f of x is strictly decreasing on -∞, 5 and 5, ரெண்டுலையுமே என்னவா இருக்குன்னா strictly decreasing since there is no sign changes in f dash of x when passing through x equal to 5. அதாவது x equal to 5ங்கிற வேல்யூவில் எந்த ஒரு சைன் சேஞ்சிங்கும் நடக்கல. ஸோ there is no local extremum. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அதே தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ யூ பை வி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ யூ பை விங்கிறப்போ டினாமினேட்டரில் வி ஸ்கொயர், வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு e⁻x/1 - e⁻x த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறப்போ இதுவும் அதே தான். நீங்கள் வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா e⁻x வந்து 0க்கு ஈக்குவலாக வரும். e⁻x எப்பயுமே 0க்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எப்படி போட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு e⁻0ட வேல்யூ 1, அப்போ 1 - 1 0. அதாவது டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா, அப்போ அதில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதனால தேர் இஸ் நோ கிரிட்டிக்கல் பாயிண்ட், சாரி ஸ்டேஷனரி பாயிண்ட். ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்குவோம். உடனே என்ன பண்ணுவோம், அந்த லிமிட் போடுவோங்களா, -∞, 0, ∞. அப்போ இன்டர்வல் போடுறப்போ -∞, 0, 0, உடனே இதில் அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்க்குறப்பையும் பாருங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் இதில் வேல்யூஸ் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எந்த பாசிட்டிவ் கிடச்சிருக்கு, ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அடுத்து இந்த வேல்யூவில் அப்ளை பண்ணாலும் பாசிட்டிவ் கிடச்சிருக்கு, ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்படிங்கிறப்போ எந்த ஒரு சைன் சேஞ்சிங்குமே நடக்கலை. சைன் சேஞ்சிங் நடக்கலை அப்படின்னாவே நம்ம என்ன எழுதுவோம், நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம். இதில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வந்து பார்த்தோன்னா இந்த 2 பாயிண்ட்லையும் நடந்திருக்கு. அப்போ நமக்கு சைன் சேஞ்சிங் வந்து இந்த 0ங்கிற பாயிண்ட்டில் நடக்காதனால
நம்ம நோ சைன் சேஞ்சிங் எழுதியிருப்போம். ஓகேங்களா கண்ணு? அப்போ இதில் இருக்கக்கூடிய 4th சப்டிவிஷனும் பார்த்துறீங்களா? அதே தான் கண்ணு போட்டிருப்பேன் நான். ஒன்று உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? சொன்ன சமயம் நமக்கு இதில் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள் 5th கொஷின் எல்லாமே அதே தான் இருக்கும். இந்த 5th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு f of x equal to sin x cos x plus 5. இதில் வந்து பார்த்திங்கன்னா sin x cos x இருக்கா. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா f of x ஃபங்க்ஷனில் ஃபார்முலாவாக கொண்டுட்டு வரதுக்காக ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு, அதாவது 2 sin a cos a sin 2a எழுதிக்கலாம் அல்லவா. நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். f dash of x போடுறப்ப இந்த 1/2 அப்படியே இருக்குது. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, அகைன் காசுக்கு பதிலாக 2x இருக்கனால 2ன்னு வருது. இந்த 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos 2x. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப cos 2x equal to 0னா 2x is equal to நமக்கு என்ன கிடைக்கும்னா π/2ங்கிற வேல்யூ போட்டாவே நமக்கு 0 தான் கிடைக்கும். இதில் இன்டர்வல்ஸ் எடுக்கிறனால உங்களுக்கு π/2 போட்டாலும் காஸ் வேல்யூ 0 தான், 3π/2ன்னு போட்டாலும் 0 தான், 5π/2 அதாவது மல்டிபிள் ஆஃப் ஆட் நம்பரில் π/2 போட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு என்னவா தான் கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறப்ப இந்த 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ π/4, 3π/4, 5π/4, 7π/4. இப்போ நான் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா π/4லேருந்து 7π/4 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் அடுத்து எடுக்கல அப்படின்னா 9π/4ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் அதிகமாகிரும். இந்த 0 to 2π லிமிட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2π தான் இங்கே கொடுத்துருக்காங்க இன்டர்வல். ஸோ அதை விட அதிகமாகிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம 7π/4ஓட நிறுத்திக்கிட்டோம். இதில் இன்டர்வல்ஸ் எடுக்கிறப்போ 0π/4, π/4, 3π/4, 3π/4, 5π/4. அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் இன்டர்வல்ஸ் எடுத்துட்டேன். உடனே நம்ம என்ன பண்ணோம், மோனோட்டோனிசிட்டி கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து வேல்யூஸ் வந்து இதில் ஏதாவது ஒரு வேல்யூ 0 to π/4ன்னு என்ன அர்த்தம், 0 to 45ன்னு அர்த்தம். அதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள்ஸ் எடுத்து நீங்கள் f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அடுத்து நெகட்டிவ் பாசிட்டிவ் இது மாதிரி மாறி மாறி கிடைக்குது. இந்த லிமிட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எது எதில் இன்க்ரீசிங் கிடைக்குது, எது எதில் டிக்ரீசிங் கிடைக்குது அந்த பாயிண்ட்ஸில் அப்படிங்கிறத நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ f dash of x வந்து சைன் சேஞ்சிங் நடந்திருக்கு. ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறி இருக்குது, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது, ப்ளஸ்லேருந்து மைனஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறுறப்ப என்னது லோக்கல் மேக்ஸிமம். அப்போ எந்த பாயிண்ட்டில் இந்த பாருங்கள் π/4. ஓகேங்களா? அடுத்து வந்து இதுலேருந்து இது போகிறப்ப மினிமம். அப்போ எது எதில் 3π/4ல். அடுத்து இதுலேருந்து போகிறப்போ மேக்ஸிமம் 5π/4ல். அடுத்து இதுலேருந்து இது வரப்போ மினிமம் 7π/4. அந்த வேல்யூஸ்லாம் போட்டு நான் கண்டுபிடிச்சி காமிச்சிருப்பேன் கண்ணு. கண்டுபிடிக்கிறப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு π/4ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். π/4 இந்த 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ π/2 வரும். இதுக்குள்ளே வேல்யூஸ் போட்டிருக்கேன். அடுத்து 5π/4 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு இதை டிவைட் பண்ணால் 5π/2 வருது. இதை பிரிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரோட 1 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா π+ன்னு பிரிக்கணும், 1 கம்மியாக இருந்தால் π-. ஆனால் மோர் தென் 1ஆக இருந்தால் என்ன பண்ணணும், இதோட மல்டிப்பிளில் பாருங்கள், 2ஓட மல்டிப்பிள் பார்க்குறப்போ 2 2 சார் 4, 4ஓட 1 ஆட் பண்ணால் கிடைக்குதுங்களா. அப்போ 2π + தீட்டா. அப்போ 2πங்கிறது 360 + தீட்டாவில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ sin π/2. ஸோ sin π/2ஓட வேல்யூ போட்டிருக்கேன். அதே போட்டு நமக்கு எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சோம். லோக்கல் மேக்ஸிமம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. மினிமம் வேல்யூஸில் எதில் இருக்குது அப்படிங்கிறத போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? எல்லாம் பிரித்து பார்த்தோன்னா லாஸ்ட்டில் வேல்யூ போட்டிருக்கேன்னு. இதே மாதிரி தான் நம்ம இது வந்து இப்போ எக்ஸசைஸ் ஃபுல்லாக நான் சொல்லிட்டேக்கண்ணே. எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா எக்ஸாம்பிள் கொஷின்ஸும் சொன்னோன்னா நமக்கு டைம் ரொம்ப இழுக்குது. ஸோ எக்ஸாம்பிள் கொஷின்ஸை நீங்கள் பாருங்கள். அதில் நான் போட்டிருப்பேன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா என்ன, டிக்ரீசிங்னா நான் வேல்யூஸ் அப்ளை பண்ணி போட்டு காமிச்சிருப்பேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டு கொடுத்துட்டேன். எக்ஸாம்பிள் கொஷினுக்கு சொல்யூஷன் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் பாருங்கள். நான் வந்து என்ன கண்டிஷன்ஸ் என்ன என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. மினிமம்னா என்ன, மேக்ஸிமம்னா என்ன, மோனோட்டானிசிட்டினா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. உங்களுக்கு சொல்யூஷன் நான் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அந்த சொல்யூஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் அப்போது ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் டெஸ்ட்டுக்கு வைக்கிறப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேவா கண்ணு?